அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு சிந்தனையில் இன்றைக்கி தனக்காக போராடி வெற்றி பெறுபவனை விட இச்சமூகத்திற்காக போராடி தோல்வி அடைபவனே உண்மையான தலைவன். நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய முன்னேற்றத்திற்காகவோ அல்லது நம்மளுடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவோ நம்ம நிறைய போராட்டங்களை முன்னெடுப்போம். அப்படி போராட்டங்களை முன்னெடுப்பதன் மூலமாக நாம் சில விஷயங்களில் சாதனை புரிவோம் அல்லது வெற்றி பெறுவோம். அது உண்மையான தலைவனுக்கு அழகு கிடையாது. ஏன்னா இது இயற்கையிலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு அல்லது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை. இதில் எல்லா மனிதர்களுமே தங்களுடைய முன்னேற்றத்திற்காக போராடி கொண்டு தான் இருப்பார்கள். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருப்பதில்லை. ஆனால் சில பேர் இருப்பாங்க, இந்த சமூகத்திற்காகவே போராடுவாங்க. அப்படி சமூகத்திற்காகவே போராடக்கூடியவர்கள் எப்போதுமே வெற்றி பெறுவதில்லை. ஆனாலும் கூட அவர்கள் மக்களால் தலைவராக போற்றப்படுவார்கள். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சமூகத்திற்காக போராடக்கூடியவன் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் அவர்களை மக்கள் தெய்வமாகவும் மக்கள் அவரை தலைவனாகவும் ஏற்றுக்கொள்ள தயங்க மாட்டார்கள். ஆகவே சமூகத்திற்காக போராடக்கூடியவர்கள் வெற்றியடைந்தார்களா தோல்வியடைந்தார்களா என்பதை தாண்டி அவர்கள் போராட்டம் நியாயமானதா என்பதை மட்டுமே பார்த்து அவர்களை நாம் தலைவனாக தேர்ந்தெடுப்போம். அப்போதுதான் நல்ல சமுதாயம் உருவாக்க முடியும். நன்றி.